உண்மையிலேயே நான் ஒரு பெருமையாக பெரிய விஷயமா நினைக்கணும்னா சினிமாவில் விக்ரமன் சார்ட்ட உதவியாளராக சேர்ந்தது. ஓகே. அதுதான் ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு விஷயம். அதை சாதனைன்னு சொல்லும்போது பேர் அனுகிரகம்னு சொல்லணும். ஆனால் சார் ஸ்டேட் அவார்டு கிடைச்சும் போது எப்படி இருந்தது? 2 ஸ்டேட் அவார்டு. எனக்கு ஒன்றுமே பெரிய அதெல்லாம் நான் ஒன்றும் பெரிய இது கிடையாது, அதை பற்றி ஒன்றும் பெருமை இல்லை. இப்போ நான் அடுத்ததான் ரொம்ப பெருசாக பரவாயில்லையே அப்படின்னு நினச்சது அந்த இனியா சரிகமப்பான்னு அந்த ஸ்ரீ தமிழில் இருக்கும் பொழுது அந்த மேடைக்கு என்னை கூப்பிடும்பொழுது நான் சொன்னேன், அதுதான் உண்மை, நாம் சாதிச்சிட்டோமே, ஒரு சாதனையாளன் மாதிரி நம்ம தெரிகிறோமே அப்படின்னு. ஏன்னா நாம் நம்மளுடைய வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நம்மளுடைய முயற்சிகள் அல்ல வெற்றியோ இதுவோ இல்லைனாலும் அது வாழ்க்கை தான், சரிங்களா, செய்கிறோம். நம்முடைய குழந்தை ஒன்று பிறக்கும், அது வந்து சினிமாவில் வரும், அதில் ஸ்டேஜில் வந்து பாடுற அளவுக்கு இதுன்னா அது ஒரு கற்பனை பண்ண முடியாத ஒரு விஷயம். 2 விஷயம் கற்பனை பண்ண முடியாதது சினிமாவில். விக்ரமன் சார்ட்ட சேர்ந்தது கற்பனையே பண்ண முடியாது. எம்பி லெட்டர்ஸ் எல்லாம் கையில் வச்சுட்டு அலைஞ்சிட்டு இருப்பாங்க. அப்போ அவரையெல்லாம் விட்டுட்டு என்ன ஒரு சாதாரண ரோட்டில் போனவனை சேர்த்துக்கிட்டாரு. அதே மாதிரி எவ்வளவோ பெரிய முயற்சிகள் பண்ணுறாங்க பெரிய பெரிய ஆளுங்க, குழந்தைங்க வர்றதில்ல, முன்னுக்கு வர்றதில்லை. அவங்க எதுக்கு நான் ஓப்பனாக சொல்கிறேன், அவ்வளோ பெரிய எஸ்பிபி சரண் என்னுடைய ரொம்ப மானசீக நண்பன், பெருசாக ஒன்றும் அவர் வரல. அதே மாதிரி மலேசியா அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான பலர், என்னுடைய நண்பன் யுகேந்திரன் பெருசாக ஒன்றும் அச்சீவ் பண்ணல. அதெல்லாம் எனக்கு வருத்தங்கள் இருக்குது. அந்த மாதிரி தான் இவ சும்மா தானாக அவளா பாட்டுக்கு போய் ஏதோ ஒரு இடத்துல போய் அவ்வளோ ஃபேமஸ்ஸு புகழ் வாங்கிட்டு ஒன்றும் பாடலை, இப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணுறா. இருந்தாலும் அது ஒரு பெரிய சாதனையாக எனக்கு பட்டுது. நம்மளை வந்து ஒரு ஸ்டேஜில் நிறுத்திட்டாலே கொண்டு வந்து, சின்ன வயசு இல்லையா, 18 19 வயசு தான் இருக்குல்ல, 2006 பிறந்தோம்.